இப்ப கடலூர்ல இருந்து ஆரம்பிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 2, 3 டிஸ்ட்ரிக்ட் ஒரு பேட்சா போறாரு. அது நல்லா போகுது. இதனால என்ன இருக்கு பாருங்க, இங்க டெல்லியில பார்ப்பது என்னன்னா, ஒண்ணு கேடர் லெவல், அதாவது அதிமுக கேடரும் சரி, பாஜக கேடரும் பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்க, இதுதான் இந்த போட்டி இதுதான். நவ் இட் இஸ் நோ மோர் பர்சனாலிட்டி, இட் இஸ் அபவுட் கேம்பெயின். எதிர்கட்சிகளோட கேம்பெயின் ஆரம்பிச்சிருச்சு. இதோட ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் என்ன பாக்குறீங்க நாகராஜ்? டெல்லியில என்ன பாக்குறாங்கன்னா, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள இப்ப தொடர்ந்து உள்ள ஒரு டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல நீங்க பாருங்க, ஒரு முதல்ல என்ன சொல்லப்பட்டது, மருத்துவர் ராமதாஸ் டிஎம்கே பக்கம் போக விரும்புவதாகவும், அன்புமணி என்டிஏ இந்த அலையன்ஸ் இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ல வரா மாதிரி இருப்பதாகவும், மத்த ஃபேமிலி பிரச்சனை தவிர்த்து இது கொள்கை அளவில் இது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு தற்சமயம் என்ன லேட்டஸ்ட் என்ன தெரியுது, கட்சி பிளந்துருமோ இந்த மேட்டர்ல சொல்லி அன்புமணியோட தகப்பனார் டாக்டர் ராமதாஸ் அவரே இப்ப இந்த பக்கம் எடப்பாடியோட சைடுல போயிடலாமான்னு நினைக்கிறார். அந்த கூட்டணிக்கே நம்ம போயிட்டானா பிளவு இல்லாம இருக்கேன்னு இப்ப தகவல் வருது. இதெல்லாம் பாசிட்டிவ் இண்டிகேஷன். காரணம் என்னன்னா, இந்த ஆப்போசிஷன் அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆயிடுச்சு.